என்ன சொல்லுங்களா? வல்லமை துணி ரேடியோ போட்டு விடுறீங்களா? ஏன், அதுல என்ன இருக்குது? இயேசுவை பற்றி கேட்க போறோம். ஓகே, சரி அம்மா, போட்டு வர்றேன். நன்றி. இணையுங்கள் www.vallamayintoni.com. நோர்வே தேசத்தில் இருந்து உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் விடுவித்து தேவனுடைய வல்லமையினால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க வருகிறது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் தொனி. இணையுங்கள் www.vallamayintoni.com. நேயர்கள் இணைந்திருப்பது நோர்வே தேசத்திலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் தொனி எடுத்து வரும் திங்கட்கிழமைக்கான நேரடி ஒளிபரப்புகளோடு. நேர்களே, எங்களுடைய இந்த திங்கட்கிழமைக்கான நேரடி ஒளிபரப்புகள் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்தும் நேர்களே தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்களுக்கு தெய்வத்தினுடைய வார்த்தையை வழங்கும்படியாக ஜேம்ஸ் ஊழியத்தின் சார்பாக இந்தியா தேசத்திலே யார்கண்டு மாநிலத்திலிருந்து சகோதரன் சரவணன் அவர்கள் தெய்வத்தினுடைய வார்த்தையை எங்களுக்கு வழங்கும்படியாக எங்களோடு ஸ்கைப் வழியாக இணைந்திருக்கிறார். நேர்களே, சகோதரன் சரவணன் அவர்களுக்காகவும் ஜேம்ஸ் ஊழியத்துக்காகவும் சகோதரன் சரவணனுடைய ஊழியங்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் எங்களோடு இணைந்திருக்கிற சகோதரன் சரவணனை உங்கள் சார்பாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட் அண்ணா. பிரைஸ் தி லார்ட் அண்ணா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி அண்ணா, சுகமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய கிருபையினால சுகமாக இருக்கிறேன். ஆமேன், ஆமேன். ஆமண்ணா, இந்த நாளிலும் கூட முதலாக நோர்வே தேசத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிற வல்லமையின் தொனி இணைய வானொலியிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த ஆசீர்வாத ஜெபத்தோடு நீங்கள் சொல்ல போற அந்த வார்த்தைகளை இந்த இடத்திலே இருக்கிற நானும் இன்னும் நேர்களும் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறோம். நீங்கள் முதலாவது என்ன, தேவனுடைய கிருபையிலே கர்த்தர் எப்படியாக வானொலியை உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமோ அந்த ஆசீர்வாத ஜெபத்தோடு தொடர்ந்தும் நாங்கள் தேவ செய்திக்குள்ளே கடந்து செல்லாம். நீங்க ஜெபத்தோடு தொடங்குங்க. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சகல விதமான நன்மைகளின் ஈவுகளும் பரத்தின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து வருகிறபடியினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உம்முடைய பாவ மன்னிப்பின் நற்செய்தியை உலகம் எங்கும் பரப்பும்படியாக நீர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக வல்லமையின் தொனி வானொலியையும் கர்த்தாவே நீர் கொடுத்தபடியினால உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதில் ஒளிபரப்பப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அநேகரை சென்று அடையும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த செய்தியை கேட்கும் வேளையில் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். பாவத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் துக்கத்திலும் அமிழ்ந்து கிடக்கிறதான மக்களை இந்த வானொலி செய்தியின் மூலமாக கர்த்தர் தூக்கி எடுக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற உம்முடைய வார்த்தையின்படிக்கு கர்த்தர் இந்த வானொலியின் மூலமாய் பலத்த காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் தாமே நீக்கி போடும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு கருவிகளையும் ஆண்டவரே நம்முடைய பலமுள்ள கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் நீர் முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக கெஞ்சுகிறோம். இந்த செய்தியை கேட்கிற வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடும்படியாக கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வல்லமையின் தொனி வானொலி நிகழ்ச்சி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து உங்களோடு கூட பேசுகிறதற்கு ஆண்டவர் முதல் முறையாக எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்தபடியினால் என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட
கடவுள் எப்படிப்பட்டவர் என்ற தலைப்பில் கடவுளுடைய வார்த்தை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படிக்கு உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேவ வார்த்தையை கேட்கிற இந்த வேளையில் தாமே தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளாய் இறங்கி அநேகரை விடுதலை ஆக்கும் என்று நான் பூரணமாக விசுவாசிக்கிறேன். ஆகவே நீங்கள் கேட்கிறதற்கு தீவிரமானவர்களாய் உங்கள் செவியையும் உங்கள் இருதயத்தையும் ஆயத்தப்படுத்தும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கடவுள் என்பவர் திரிசூலம், வேல், அரிவாள் போன்ற பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருப்பவர் என்று மக்கள் நினைக்கிறார்கள். கடவுள் என்பவர் துஷ்டர்களை அழித்து போடுகிறவர் என்று மக்கள் நினைக்கிறபடியினாலே கடவுள் என்பவரை பயங்கரமான ஆயுதம் வைத்திருப்பவராக அவர்கள் உருவத்தை செய்து அதை வழிபடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். கடவுள் என்பவர் துஷ்டர்களை அழித்து விடுகிறவராக இருந்தால் இன்றைக்கு இந்த உலகமே இல்லாமல் போய்விடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கடவுள் என்பவர் மனுக்குலத்தை அழிக்கும்படியாக பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருப்பவர் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கடவுள் என்பவர் பல பெண்களை மணந்து இருப்பவர் என்று மக்கள் தங்களுடைய எண்ணங்களில் நிலைத்து இருக்கிறார்கள். ஆகவேதான் கடவுளுடைய உருவத்தை செய்யும் போது அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அநேக பெண்களையும் அவர்கள் செய்து அதை வழிபடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். கடவுள் என்பவர் பல பெண்களை மணந்து தீங்கு இழைப்பவராக இருந்தால் அவரை எப்படி சத்தியமுள்ள கடவுள் என்று நாம் போற்ற முடியும்? கடவுளே பிறனுடைய மனைவி, பிறனுடைய சகோதரியை திருடி பலாத்காரம் செய்கிறவராக இருந்தால் அவரை எப்படி நீதியுள்ள கடவுள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை சிந்திக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஆகவே கடவுள் என்பவர் சத்தியம் உள்ளவராய் நீதி உள்ளவராய் இருக்கிறபடியினால் அவர் பல பெண்களை மணந்து குடும்பம் நடத்துகிறவர் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக கடவுள் என்பவர் நிர்வாணமாக இருக்கிறார் என்று அநேகர் நினைக்கிறபடியினாலே கடவுளை குறித்த ஓவியங்களை வரையும் போது கோயில்களின் சுவர்களிலே அநேக நிர்வாண படங்களையும் வரைந்து அதை மக்கள் வணங்குகிறவர்களாக அதற்கு தூபம் காட்டுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். கடவுள் என்பவரே நிர்வாணத்தை காட்டி மக்களை இடர பண்ணுகிறவராக இருந்தால் அந்த கடவுளை எப்படி நாம் பரிசுத்தமுள்ள கடவுள் என்று சொல்ல முடியும் என்பதை சிந்திக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கடவுள் என்பவர் பாவத்தை அறியாதவர், மகா பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அடுத்தபடியாக கடவுள் என்பவர் பாம்பு, சிங்கம், புலி, யானை, கரடி மற்றும் பெண் வடிவில் இருக்கிறார் என்று அநேகர் நினைக்கிறபடியினால பல மிருக ஜீவன்களின் உருவங்களில் கடவுளை செய்து அதற்கு வணக்கம் செய்கிறவர்களாக அநேகர் காணப்படுகிறார்கள். கடவுள் என்பவர் நாம் நினைக்கும் கற்பனை உருவமாக இருப்பாரானால் அவரை சர்வ வல்லமையுள்ள உயிருள்ள கடவுள் என்று எப்படி நாம் சொல்ல முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆக கடவுள் என்பவர் பாம்பின் உருவமாகவோ சிங்கத்தின் உருவமாகவோ அல்லது பெண் உருவிலோ அல்லது வேறு எந்த உருவிலோ அவர் காணப்படுவது இல்லை. கடவுள் என்பவருக்கு உருவம் கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கடவுள் என்பவர் மிருகங்களின் உருவிலும் இல்லை, ஆண் உருவிலும் இல்லை, பெண் உருவிலும் இல்லை. அவருடைய உருவம் எப்படிப்பட்டது என்பது மனுஷனுக்கு தெரியாது. ஆகவே மகிமையுள்ள கடவுளை சிங்கம், புலி, யானை, கரடி, பெண் போன்ற உருவங்களில் செய்து வைக்க கூடாது என்ற அறிவு
நமக்குள்ளாய் வர வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஆக கடவுள் என்பவர் நம்முடைய நினைவுக்கும் நம்முடைய சிந்தைக்கும் மேலானவர் என்பதை மனுக்குலம் அறிய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கடவுளுடைய ஒரு குணாதிசயத்தை நாம் பார்க்க போகிறோம். கடவுள் என்பவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், கடவுளுக்குள்ளாக எப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்பவர் பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருப்பவர் அல்ல. கடவுள் என்பவர் பல பெண்களை மணந்து குடும்பம் நடத்துகிறவர் அல்ல. கடவுள் என்பவர் நிர்வாணமாக தன்னுடைய எல்லா விதமான அசுத்தங்களையும் வெளியே காட்டுபவர் அல்ல. கடவுள் என்பவர் மிருகங்களுக்கு ஒப்பானவர் அல்ல. கடவுள் என்பவர் பெண் உருவிற்கு ஒப்பானவர் அல்ல. கடவுள் என்பவர் துஷ்டர்களை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார். கடவுள் என்பவர் சத்தியமானவராய் இருக்கிறார். கடவுள் என்பவர் நீதி உள்ள கடவுளாய் இருக்கிறார். கடவுள் என்பவர் பரிசுத்தமுள்ளவராய் காணப்படுகிறார். கடவுள் என்பவர் சர்வ வல்லமையுள்ள உயிருள்ள ஒரு கடவுளாக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த ஒரு குணாதிசயத்தை உங்களுக்கு எடுத்து காட்டும்படியாக நான் விரும்புகிறேன். 1 யோவானின் புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவின் 12 சீசர்களில் ஒருவராகிய யோவான் என்பவர் இங்கு மிகவும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடவுள் என்பவர் உலகில் உள்ள எல்லா பாவிகளையும் ஒரே நேரத்தில் தன் ஆயுதத்தால் அழித்து போடுகிறவர் அல்ல. கடவுள் என்பவர் பல பெண்களை மணந்து காமம் நிறைந்தவராக இருப்பவர் அல்ல. கடவுள் என்பவர் பேச முடியாத மிருக ஜீவன்களை போன்ற உருவத்தை பெற்றிருப்பவர் அல்ல. கடவுள் என்பவர் நிர்வாணத்தை காட்டி மற்றவர்களுக்கு இடரலாக இருப்பவரும் அல்ல. ஆக கடவுள் என்பவர் அன்பு உள்ளவராகவே காணப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளுக்குள்ளாய் எப்படிப்பட்ட அன்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய அன்பு நெருங்கிய நண்பனுடைய அன்பை போன்றது அல்ல. கடவுளுடைய அன்பு உடன் பிறந்த சகோதரரின் அன்பை போன்றது அல்ல. கடவுளுடைய அன்பு காதலிக்கின்ற காதலியின் அன்பை போன்றது அல்ல. கடவுளுடைய அன்பு நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களின் அன்பை போன்றது அல்ல. கடவுளுடைய அன்பு கணவன் அல்லது மனைவியின் அன்பை போன்றது அல்ல. கடவுளின் அன்பு என்பது இவ்வுலகத்தில் இருக்கிறதான எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் பெரியது. இந்த கடவுளுடைய அன்பை ஒரு மனிதன் வர்ணிக்கவே முடியாது. கடவுளுடைய அன்பை வர்ணிக்க வேண்டுமேயானால் அதற்கு கோடி கோடியான வார்த்தைகளை தேட வேண்டியதாய் இருக்கும். பிரியமானவர்களே, ஆகவே கடவுள் அன்பாக இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், கடவுள் எப்படி அன்பானவர் என்று சொல்லுகிறீர்கள்? எந்த விதத்தில் கடவுள் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். ஆகவே வேதத்தில் இருந்து சில சம்பவங்களை நான் உங்களுக்கு நினைப்பு ஊட்டும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகத்தின் 1வது அதிகாரத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்களேயானால் கடவுள் நம் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் இருக்கிறதான எல்லாவற்றையும் உண்டாக்கும் போது கடவுள் தம்முடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியிலும் வானத்திலும் இருக்கின்றதான எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டவைகள். தேவன் எப்படி சொன்னாரோ
அப்படியே அவைகள் எல்லாம் உண்டாயின என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனுஷனை படைக்கும் போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உபயோகப்படுத்தவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனை படைக்கும் போது பூமியிலிருந்து கடவுள் மண்ணை எடுத்தார். அந்த மண்ணினால அழகான தன் ரூபத்தின் படியாகவும் தன்னுடைய சாயலின் படியாகவும் ஒரு உருவத்தை அவர் செய்தார். ஆகவே மனுஷன் என்பவன் மண்ணானவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மண்ணில் இருக்கிறதான 16 வகையான தாதுக்கள் மனுஷனுக்குள்ளாய் இருக்கிறது என்று விஞ்ஞானம் நிரூபித்து காட்டுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். மண்ணுக்குள்ளாக கால்சியம், கார்பன், குளோரின், புளூரின், ஹைட்ரஜன், அயோடின், இரும்பு, மெக்னீசியம், மாங்கனீசு, நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சிலிகான், சோடியம், கந்தகம் என்று சொல்லக்கூடியதான 16 வகையான தாது பொருட்கள் அடங்கி இருக்கிறது. இந்த 16 விதமான தாது பொருட்கள் அடங்கியவை தான் நாம் மண் என்று சொல்லுகிறோம். இந்த 16 வகையான தாது பொருட்களும் மனுஷனுக்குள்ளாகவும் காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மனுஷன் என்பவன் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனை கடவுள் மண்ணினால் உருவாக்கினாலும் அவனை தன் சாயலாகவும் தன் ரூபமாகவும் உருவாக்கினார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் கடவுள் நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு மிருகத்தையோ அல்லது மற்றவைகளையோ தேவன் தன்னுடைய ரூபத்தின் படியாகவும் தன்னுடைய சாயலின் படியாகவும் உருவாக்கவே இல்லை. ஆனால் மனுஷனை மட்டும்தான் தன் சாயலாகவும் தன் ரூபத்தின் படியாகவும் கடவுள் உருவாக்கி இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். அநேக தேவ தூதர்கள் உண்டு. கோடி கோடியான தேவ தூதர்கள் கூட்டத்தை நாம் பார்த்தது கிடையாது. ஆனால் நமக்கு உதவியாக வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த தேவ தூதர்களை கூட கடவுள் தன் சாயலாகவும் தன் ரூபமாகவும் படைக்கவே இல்லை. ஆனால் நம்மை மட்டும் கடவுள் அவருடைய ரூபமாகவும் அவருடைய சாயலாகவும் படைத்திருக்கிறார் என்பதை எண்ணும் போது அவர் எவ்வளவாய் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பது தெளிவுபடுகிறது அல்லவா? ஆகவே மனுஷன் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். இந்த மண்ணினால உருவாக்கப்பட்ட மனுஷன் ஒன்றுமே இல்லாதவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்குள்ளாக கடவுள் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 7வது வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுள் தன்னுடைய சுவாசத்தை நமக்குள்ளாய் வைத்திருப்பதினால் தான் நாம் விசேஷித்தவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய ஆவி நமக்குள்ளாய் இல்லாத பட்சத்தில் நாம் ஒன்றுமில்லாத மண் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்புள்ள கடவுள் மனுஷனை ஜீவனுள்ளவனாக மாற்றி அவனை ஏதேன் என்றும் தோட்டத்தில் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஏதேன் என்ற தோட்டம் என்பது பசி, வேதனை, துக்கம், கண்ணீர், வியாதி இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாத ஒரு இடம். அது மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு இடம். தேவ பிரசன்னம் நிறைந்து இருக்கிறதான ஒரு இடம். ஏன் தேவனே அங்கு உலாவுகிறதான ஒரு இடம். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான தோட்டத்துக்குள்ளாக மனுஷனை கடவுள் கொண்டு வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த தோட்டத்திற்கு கடவுள் மனுஷனை ஒரு அடிமையாக கொண்டு வராமல் ஆளுகை செய்கிறவனாக கொண்டு வந்தார் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் இந்த அழகான தோட்டத்தில் மனுஷனை கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனை அடிமையாக வைக்காமல் ஆளுகை செய்கிறவனாக தேவன் தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் மனு குலத்தை அதிகமாக அன்பு கூறுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தான் உண்டாக்கின
ஆணையும் பெண்ணையும் பார்க்கும்படியாக கடவுள் அன்போடு கூட அனுதினமும் அந்த தோட்டத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷன் கடவுளை தேடும்படியாக கடவுள் இருக்கிற இடத்திற்கு அவன் தேடி போகவில்லை. மனுஷனை வைத்த இடத்திற்கு கடவுளே அவனை தேடி வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் மனுஷனோ அன்புள்ள கடவுளை நம்புவதே இல்லை. அன்றைக்கும் மனுஷன் அன்புள்ள கடவுளை நம்புவதில்லை, இன்றைக்கும் மனுஷன் அன்புள்ள கடவுளை நம்புவதே இல்லை. மோசம் போக்குகிறதான சாத்தானை நம்புகிற மனிதனாக முதலாவது மனிதன் காணப்பட்டான். இன்றைக்கும் கூட தம்மை அன்பு கூறுகிற மெய் தெய்வத்தை மனுஷன் நம்பாமல் மோசம் போக்குகிறதான சாத்தானை நம்புகிறவனாகவே காணப்படுகிறான். தேவனால் படைக்கப்பட்ட முதலாவது மனுஷன் தன் மேல் அளவில்லாத அன்பு வைத்திருக்கும் அந்த கடவுளை நம்பாமல் தந்திரமாக ஏமாற்றுகிறதான சாத்தானை அவன் நம்பினான் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே கடவுள் சொன்ன வார்த்தையை அவன் கேட்காமல் சாத்தான் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் பாவம் செய்து பாவியாகவே மாறி போனான் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மனுஷன் பாவம் செய்த பிறகு தேவ மகிமையையும் தேவ சாயலையும் அவன் இழந்து போனான். அவனையே அறியாமல் ஒரு பயம், ஒரு நடுக்கம் அவனுக்குள்ளாய் ஏற்பட்டு விட்டது. கடவுளுடைய சத்தத்தை அனுதினமும் கேட்டு ஓடோடி போய் அவருடைய மடியில் உட்காருகிறதான மனுஷன் பாவம் செய்த பிறகு கடவுளுடைய சத்தத்தை கேட்ட உடனே பயந்து எங்கே ஒரு புதருக்குள்ளாக ஓடி போய் ஒளிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பாவம் செய்த பிறகு மனுஷன் என்பவன் கடவுளை பார்க்கவே விரும்பவில்லை, அவருடைய சத்தத்தை கேட்கவும் விரும்பவில்லை. ஆனால் கடவுளோ மனுஷன் கடவுளை பார்க்க விரும்பாவிட்டாலும் மனுஷர்களை பார்க்கும்படியாக அவர் அந்த தோட்டத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷன் என்பவன் கடவுளை பார்க்க விரும்பாதவனாய் இருந்த நிலையிலும் கூட நீ எங்கே இருக்கிறாய் என்று அந்த மனுஷனை கடவுள் தேடி போனார். அவர் அப்படி தேடி போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் மனு குலத்தின் மேல் அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார் என்பதே. அவர்கள் நிர்வாணத்தை மூடும்படியாக கடவுள் ஒரு பாவமில்லாத மிருகத்தை கொன்று அந்த மிருகத்தின் தோலினாலே ஒரு அழகான உடையை உண்டு பண்ணி அவர்களுக்கு உடுத்தி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மனுஷன் மேல் கடவுள் அளவில்லாத அன்பு வைத்தபடியினாலே அவன் பாவம் செய்தபடியினால் வெளிப்பட்ட நிர்வாணத்தை மூடும்படியாக பாவமே செய்யாத ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய தோலினால ஒரு உடையை உண்டு பண்ணி தேவன் அவர்களுக்கு உடுத்திவிட்டார் அல்லவா? பிரியமானவர்களே, மனுஷன் அத்தி இலையை உடுத்தி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த அத்தி இலையானது வெயில் வந்தால் அது கருகி போய்விடும் என்பது அவனுக்கு தெரியாமல் இருந்தது. மனுஷனுடைய ஞானம் இவ்வளவுதான் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. ஆனால் தேவனோ என்றென்றைக்கும் அவனுடைய நிர்வாணத்தை மூடும்படியாக மிருகத்தின் தோலினால் ஒரு உடையை உண்டு பண்ணி அவர்களுக்கு உடுத்தி விட்டார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. கடவுளுடைய அன்பு இந்த காரியத்தின் மூலமாய் எவ்வளவு தெளிவாக வெளிப்படுகிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். மனுஷனுடைய நிர்வாணத்தை மூடும்படியாக அவனுக்கு தோலினால் உடையை உண்டு பண்ணின கர்த்தர் பிற்காலத்தில் மனுஷனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கும்படியாக பாவமே அறியாத அவரே இந்த உலகத்துக்கு மனுஷனாக அவதாரம் எடுத்து ஒரு பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தோட்டத்தில் இருக்கும் ஜீவ விருட்சத்தின் கனியையும் மனிதன் சாப்பிட்டு நித்தியமாக அவன் பாவியாகவே இருந்து வேதனைப்படக்கூடாது என்பதற்காக
கடவுள் அந்த மனுஷனை அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்த பின்னும் கூட மனுஷனை அவர் வெறுத்து போய் அந்த தோட்டத்திலிருந்து அவனை வெளியேற்றவில்லை. மனுஷன் மேல் அளவில்லாத அன்பு வைத்தபடினால அந்த தோட்டத்தில் இருக்கிறதான ஜீவ விருட்சத்தின் கனியையும் அவன் புசித்து என்றென்றைக்கும் பாவியாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேக வேகமாக அந்த தோட்டத்தை விட்டு அவனை வெளியே ஏற்றினார். மனிதனுடைய வாழ்க்கையில் வேதனையும் கண்ணீரும் துக்கமும் வியாதியும் சமாதானம் இன்மையும் சாபமும் ஏன் வருகிறது தெரியுமா? அவன் கடவுளை விட்டு பிரிந்து தூரமாய் இருக்கிறபடியினால்தான். அன்பானவர்களே, தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷன் கடவுளை விட்டு பிரிந்து சாத்தானுக்கும் பாவத்துக்கும் அடிமையானபடியினால அவனுடைய வாழ்க்கை வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மாறியது. அவனுடைய வாழ்க்கை துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மாறியது. அவனுடைய வாழ்க்கை கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மாறியது. அவனுடைய வாழ்க்கை வியாதிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மாறியது. மனுஷனுடைய வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் இல்லாமல் போனது. மனுஷனுடைய வாழ்க்கை சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மாறிவிட்டது. பிரியமானவர்களே, மனுஷன் என்பவன் கடவுளை விட்டு பிரிந்து தூரமாய் போய்விட்டாலும், கடவுளை தேடாதவனாய் போய்விட்டாலும் கூட கடவுள் மனுஷனை தேடுகிறவராகவே காணப்படுகிறார். அன்றைக்கு தேவனால் படைக்கப்பட்ட முதலாவது மனிதன் பாவம் செய்தான் என்பதை அறிந்த பிறகும் கூட அவனை தேடி அன்போடு கூட அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளாய் வந்த கடவுள் 2000 வருடங்களுக்கு முன்பாக முழு மனு குலத்தின் மேல் வைத்த அன்பினால மனுஷரை தேடி இந்த உலகத்திற்கு மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மனுஷனை வேதனையிலும் பாவத்திலும் கண்ணீரிலும் துக்கத்திலும் கட்டி வைத்திருக்கிற சாத்தானின் தலையை கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவானவர் நசுக்கி வெற்றி சிறந்தார் என்ற சத்தியத்தை மனுக்குலம் அறிந்திருக்குமேயானால் அது நலமாக இருக்கும். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலேசிய சபையாருக்கு ஒரு மேன்மையான சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்ற ஒரு மேன்மையான சத்தியத்தை இந்த சபையாருக்கு பவுல் அடியார் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனு குலத்துக்கு எதிரடையாகவும் மனு குலத்துக்கு விரோதமாகவும் எழுதப்பட்டிருந்ததான கட்டளைகளையும் கையெழுத்துகளையும் இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே இல்லாமல் குலைத்து போட்டார் என்ற சத்தியத்தை மனுக்குலம் அறிய வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அந்த கையெழுத்தையும் கட்டளைகளையும் மனுஷர்களுக்கு நடுவில் இல்லாதபடிக்கு அதை அவர் எடுத்து போட்டார் என்பதையும் அறிய வேண்டும். இப்படியாக சாத்தானுடைய கையில் இருந்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவானவர் எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார், அதாவது அவைகளை அழித்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். துரைத்தனங்களையும் மனு குலத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகளை நிர்வாணமான கோலமாக்கி அவைகள் எல்லாவற்றின் மேலும் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் இப்படி ஒரு வெற்றி சுதந்தரித்தார்? எதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டும்? எதற்காக இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒரு மனுஷனாக மாற வேண்டும்? அவர் நம்மேல் வைத்திருக்கிறதான அளவில்லாத அன்பு. கடவுள் என்பவர் அன்பு உள்ளவராக இருக்கிறபடினால்தான் அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தார். ஒருவேளை கடவுள் கோபம் உள்ளவராய் இருந்திருப்பாரே ஆனால்
தன் கரத்தில் ஆயுதங்களை வைத்திருக்கிறவராக இருந்திருப்பாரே, ஆனால் அன்றைக்கே மனிதன் பாவம் செய்த போது அவனை அழித்து போட்டு விட்டு இருந்திருப்பார். ஆனால் கடவுள் என்பவர் மனுஷரை அழிக்கிறவர் அல்ல, மனுஷரை நேசிக்கிறவராக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக நம்மை போல் மாறினார் என்பதற்காக சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும் படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். அதோடு கூட இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வாசித்த வசனங்களில் இருந்து 4 காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த 4 காரியங்களை தெரிந்து கொள்ளும் போது கடவுள் எதற்காக மனுஷனாய் மாறினார் என்பது நமக்கு தெளிவாகும். முதலாவது காரியம், கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் நீங்களும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிற மனு குலத்தை மீட்கும்படியாக, மனு குலத்துக்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக கடவுளும் மனுஷனை போன்ற மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்மேல் வைத்த அளவில்லாத அன்பினாலே அவர் நம்மிடத்தில் வரும்படியாக, நம்மோடு கூட பேசும்படியாக, நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ளும்படியாக, அப்படிப்பட்ட பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை மீட்டு எடுத்து நமக்கு உதவி செய்யும்படியாக நம்மை போன்ற மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக கடவுள் மாறினார். இரண்டாவதாக, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவன் அல்லது சாத்தானை தன்னுடைய மரணத்தினால் அழிக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் மனுஷனாக அவதரித்தார். மனுஷன் பாவம் செய்த போது மனுஷனுடைய வாழ்க்கையில் மரணம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மரணம் என்றால் என்ன? சரீரத்தில் வரக்கூடியதான ஒரு மரணமாக இது இருந்தாலும், நாம் மரித்த பிறகு நரகத்தில் போய் வேதனைப்படுகிற அந்த மரணத்தையே இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதாம் என்ற ஒரு மனுஷன் பாவம் செய்தபடியினால முழு மனு குலத்தையும் சாத்தான் ஆனவன் பாவத்துக்குள்ளாக அடிமையாக்கி கொண்டான். அவன் மரணத்துக்கு அதிகாரியாகி இருந்து எல்லா மனு குலத்தையும் பாவம் செய்ய வைத்து நரகத்துக்கு நேராய் அவன் கொண்டு போய் அங்கே அவன் அவர்களை வதைக்கிறவனாக காணப்படுகிறான். ஆகவேதான் இந்த நரகத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசானவனை இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய மரணத்தின் மூலமாய் அழித்து மனு குலத்தை மீட்கும்படியாக அவர் நம்மை போல மனுஷ அவதாரம் எடுத்தார். மூன்றாவதாக, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுத்தார். வாழ்நாள் எல்லாம் மரணத்தை நினைத்து 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 பயந்து கொண்டிருக்கிறதானே, மரணத்துக்கு அடிமையாய் போயிருந்ததான இந்த முழு மனு குலத்தையும் விடுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, புதிய வாழ்க்கையை, புதிய மார்க்கத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணும்படியாக
இயேசு கிறிஸ்து நம்மை போல மனுஷ அவதாரம் எடுக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. நான்காவதாக, மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, அதாவது கடவுளோடு கூட என்றென்றும் வாழுகிறதான அழியாத வாழ்க்கையை கடவுள் மனுஷனுக்கு கொடுத்து மனுஷர்களுக்கு மத்தியில தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் மனுஷ அவதாரம் எடுத்தார் என்று நான்காவது காரியங்களையும் நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, எல்லா மதங்களும் நல்ல அறிவுரைகளையும் ஒழுக்கங்களையும் படிப்பிக்கிறது. எந்த மதத்தையும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன். எல்லா மதங்களும் நல் ஒழுக்கங்களையும் நல்ல ஆலோசனைகளையும் நல்ல அறிவுரைகளையும் கூறுகிறதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஆனால் மதங்களில் கூறப்படுகிறதான அறிவுரைகளும் நல் ஒழுக்கங்களும் ஆலோசனைகளும் பாவத்தின் பிடியில் மூழ்கி கிடக்கிறதான மனு குலத்தை தூக்கி எடுக்க உதவவே உதவாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு மனுஷனுக்கு தேவையானது அறிவுரைகள் அல்ல, மனுஷனுக்கு தேவையானது கடவுளுடைய அன்பு. அந்த கடவுளுடைய அன்பு தான் பாவ பிடியில் மூழ்கி கிடக்கும் மனுஷனை தூக்கி எடுக்கும். பிரியமானவர்களே, ஒரு கதையை நான் சொல்லி முடிக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு அழகான வாலிபன், அவன் வேகமாய் போய்கொண்டிருக்கும் போது தன்னையே அறியாமல் ஒரு ஆழமான கிணற்றில் அவன் விழுந்து விட்டான். அவன் வாலிபனாக இருந்த போதும் கூட அவனுக்கு நீச்சல் தெரியாத ஒரு வாலிபனாக அவன் இருந்தான். அந்த கிணற்றில் விழுந்த உடனே அவன் உயிருக்காக போராடி கொண்டிருந்தான். யாராகிலும் எனக்கு உதவி செய்வார்களா என்று அந்த கிணற்றில் இருந்து அவன் சத்தமிட்டான். என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறதான ஒரு சத்தம் வெளியே வந்தது. பிரியமானவர்களே, அந்த சத்தத்தை கேட்டு அந்த கிணற்றின் அருகே ஒரு மனிதன் வேகமாய் கடந்து போனார். அந்த வாலிபனை பார்த்து, நீ பார்த்து கவனமாய் நடக்க கூடாதா? நீ பார்த்து கவனமாய் நடந்திருப்பாயானால் இந்த கிணற்றில் நீ விழுந்திருக்க மாட்டாய். நீ கவனமாக இல்லாதபடியினால்தான் இந்த கிணற்றில் விழுந்து இப்பொழுது நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆகவே இனிமேல் நீ நடந்து போகும்போது கவனமாக நடந்து போ என்று நல்ல ஆலோசனையை கூறிவிட்டு அவர் கடந்து போய்விட்டார். அடுத்தபடியாக இன்னொரு மனிதன் அந்த கிணற்றின் அருகே வந்தார். அந்த கிணற்றின் அருகே வந்தவுடனே அந்த மனுஷன் உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறதானே அந்த வாலிபனை பார்த்து இப்படியாய் சொன்னார், நீ நீச்சல் கற்றுக்கொள்ள கூடாதா? நீச்சல் தெரிந்து இருந்தால் இப்படி நீ தண்ணீரில் மூழ்கி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே தம்பி. ஆகவே இனிமேல் ஆகிலும் நீ நீச்சலை கற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு இந்த ஆலோசனையோடு கூட அவரும் கடந்து போய்விட்டார். மூன்றாவதாக ஒரு மனுஷன் அந்த சத்தத்தை கேட்டு வந்தார். உடனே அவன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறதான அவன நிலையை பார்த்து தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல் அந்த கிணற்றில் வேகமாய் அவர் குதித்தார். உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறதான அந்த வாலிபனை அந்த கிணற்றில் இருந்து அவர் தூக்கி எடுத்து மீட்டு வெளியே கொண்டு வந்தார். பார்த்தீர்களா பிரியமானவர்களே, அநேக மதங்களும் இப்படியாகத்தான் அநேக காரியங்களை சொல்லுகிறது. நீ கவனமாய் இருக்க வேண்டும், நீ பார்த்து நடக்க வேண்டும், நீ ஒழுங்கானவனாய் இருக்க வேண்டும், நீ எல்லாவற்றையும் கற்று அறிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை தான் எல்லா மதங்களும் சொல்லுகிறது. ஆனால் இந்த ஆலோசனைகள் அந்த கிணற்றில் வீழ்ந்து உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறதானே அந்த வாலிபனுக்கு உதவ மாட்டாது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கடைசியாக வந்த மனுஷனோ ஜீவனையும் பொருட்படுத்தாமல் அந்த கிணற்றில் விழுந்து அந்த வாலிபனுடைய உயிரை காப்பாற்றி அவனை அழிவிலிருந்து தூக்கி எடுத்தார் அல்லவா? அப்படியாகவே இயேசு கிறிஸ்துவும் பாவத்தின் பிடியில் பாவத்தின் சேற்றில் மூழ்கி கொண்டிருக்கும் மனுஷனை தூக்கி எடுக்கும்படியாக அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே இந்த உலகத்துக்கு மனுஷனாக அவதரித்து வந்தார். பிரியமானவர்களே,
பாவத்தின் பிடியில் மூழ்கி பாவத்தின் பிடியில் சிக்கி நாம் வேதனைப்படுகிறதை பார்க்க முடியாமல் அவர் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையில மரித்தார். அப்படி மரித்து தன்னுடைய அன்பை மனுக்குலத்துக்கு கடவுள் வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, உங்களை நேசிக்கிற கடவுள் உங்களுக்கு வேண்டுமா அல்லது உங்களை அழிக்கிற கடவுள்கள் உங்களுக்கு வேண்டுமா என்பதை நீங்களே தீர்மானிக்கும்படியாக உங்களை கேட்டுக் கொள்ளுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளைய குமாரனோ ஒரு நாள் தன் தகப்பனிடத்தில் வந்து தன்னுடைய ஆஸ்திகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். தன் ஆஸ்திகளை வாங்கி கொண்டு போனவன் அவைகளை வேசிகளிடத்தில் செலவு செய்து எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டான். ஒரு நாள் அவனுக்கு உடுத்த உடையில்லாமல் இருந்தது, புசிக்க ஆகாரம் இல்லாமல் இருந்தது. பல நாட்கள் பட்டினியாக இருந்த அந்த வேளையில் தன் தகப்பனை அவன் சிந்தித்து பார்த்தான். என் தகப்பனுடைய வார்த்தையை நான் மதிக்காமல், என் தகப்பனுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படியாமல், என் மனம் விரும்பின விருப்பத்திற்கு ஏதுவாக நான் என் தகப்பனை விட்டு பிரிந்து வந்தபடியினால எல்லாவற்றையும் இழந்து இப்படி ஒரு அவநிலையில் நான் காணப்படுகிறேன். ஆகவே இப்பொழுது என் தகப்பனை நான் தேடி போவேன் என்று ஒரு நல்ல முடிவை அவன் எடுத்தான். பிரியமானவர்களே, இப்படி அவன் நல்ல முடிவு எடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? என் தகப்பன் இன்னமும் என்னை நேசிக்கிறார் என்பதை அவன் அறிந்து இருந்தான். ஆகவேதான் தைரியமாக தன் தகப்பனிடத்தில் அவன் மனம் திரும்பி அவன் திரும்பி வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் மகனுக்காக அனுதினமும் ஏங்கிக் கொண்டிருந்தான அந்த தகப்பனானவர் மகன் தூரத்தில் வருகிறதை கண்டு ஓடோடி போய் மகனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவனை மீண்டும் தன் மகனாக ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மகன் அழுக்கான உடையை அணிந்திருந்தும் கூட, கந்தையான உடையை அணிந்திருந்தும் கூட, அவன் உருவம் சீரழிந்து போயிருக்கிறது என்பதை அறிந்தும் கூட தகப்பன் உடனே கட்டி பிடித்து முத்தமிட்டு அவனை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? கடவுள் அன்புள்ளவராகவே இருக்கிறார் என்பதுதான். பிரியமானவர்களே, அந்த தகப்பன் எப்படி அன்புள்ளவராய் இருந்து தன் மகனை இருக்கிறபடியே ஏற்றுக்கொண்டாரோ அதை போலவே கடவுளும் அன்புள்ளவராய் இருக்கிறபடியினாலே நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தின் கோர பிடியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட கொடூரமான செய்கைகளை செய்கிறவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு கடவுள் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கடவுள் இல்லாதபடியினால்தான் வேதனையும் கண்ணீரும் துக்கமும் சமாதானமின்மையும் உங்களை வாட்டி எடுக்கிறது. பிரியமானவர்களே, கடவுள் என்பவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். அந்த அன்பு இப்பொழுது உங்களை தன்னிடத்தில் கூப்பிடுகிறது. இயேசுவின் அன்பை அறிந்து உங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் மரித்து உங்களுக்கு ஜீவனை கொடுத்த அந்த இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரு நிமிடம், ஒரே ஒரு முறை இயேசுவே என்று கூப்பிடுவீர்களே ஆனால், கடவுளே நீர் அன்புள்ளவராய் இருந்தபடினாலே எனக்காக ஜீவனை கொடுத்தீர் என்று உங்கள் வாயினால் அறிக்கை இடுவீர்களே ஆனால், கடவுளுடைய அன்பு இப்பொழுது உங்கள் மேல் படரும். கடவுள் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் தரித்திரத்தையும் உங்களுடைய ஏழ்மையையும் கர்த்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவும் உம்முடைய தெய்வீக அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாய் நீர் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் தண்டிக்கிற கடவுள் அல்ல சுவாமி. மனுக்குலம் பாவம் செய்த போதும் கூட அவனை மீட்டி எடுக்கும்படியாக மனுஷ அவதாரம் எடுத்து கல்வாரி சிலுவையில மனுஷனுக்காய் மரித்த தெய்வமாக நீர் இருக்கிறீர். நீர் மனுக்குலத்தை நேசிக்கிறீர். நீர் பாவையை நேசிக்கிறீர். நீர் அக்கிரமக்காரரை நேசிக்கிறீர். நீர் விபச்சாரக்காரரை நேசிக்கிறீர். நீர் வேசித்தனம் பண்ணுகிறவர்களை நேசிக்கிறீர்.
நீர் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை நேசிக்கிறீர். நீர் பில்லி சூனியம் மாய்மாலம் பண்ணுகிறவர்களை நேசிக்கிறீர். இப்பொழுது யார் எல்லாம் தம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் மேலே உம்முடைய நேசம் வெள்ளத்தை போல பெருகுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் இருக்கிறதான எல்லா விதமான கஷ்டங்களையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் இந்த வேளையில ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் கெஞ்சுகிறோம். தேவ சமாதானம் இன்று முதல் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்வதாக. எல்லாவற்றையும் உடைய கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி அண்ணன். நிச்சயமாக இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை அநேகரை பலப்படுத்தி இந்த நாளிலும் கடவுள் எப்படிப்பட்டவர் என்ற அறிவை அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலும் அநேகருக்கு நல்ல ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் அநேக காரியங்களை சொல்லியிருந்தீர்கள். இந்த நாட்களிலே கடவுள் எப்படிப்பட்டவராக வெளிப்படுகிறார் என்று ஜனங்களாலே சொல்லப்படுவதும் அல்லது ஓவியங்களினாலே வரையப்பட்டும் வெளிப்படுத்துகிற காரியங்களையும் அழகாக சொல்லியிருந்தீர்கள். ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல என்று சொல்லி வேதத்தில் இருந்து கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து இன்றைய நாளிலும் அழகாக சொல்லி முதலாவது ஒரு காரியத்தை இன்றைய நாளிலும் விளங்கப்படுத்தி இருந்தீர்கள். கடவுள் அன்புள்ளவர் என்பதை குறித்து எப்படியாக அவர் அன்பு செலுத்தி எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் என்பதை வேதத்திலிருந்து அழகாக விளங்கப்படுத்தியிருந்தீர்கள். நிச்சயமாக இந்த நாளிலும் தேவன் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நீங்கள் ஜெபித்தது போல அந்த அன்புள்ள தெய்வத்திடத்திலே ஒவ்வொருவரும் வருவார்களா இருந்தால், அவரிடத்திலே அண்டிக் கொள்வார்களா இருந்தால் நிச்சயமாக பல விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதோடு தெய்வத்தினுடைய வருகைக்கென்றும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கும் ஏதுவாயிருக்கும். இல்லையான்னு? ஆமேன், ஆமேன். நன்றி அண்ணன். தொடர்ந்தும் உங்களோடு நேயர்கள் தொடர்பு கொள்ளத்தக்கதான அந்த தொலைபேசி இலக்கத்தை அறிய கொடுக்கிறேன். நேயர்களே, சகோதரன் சரவணனோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால், இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாயிருந்தால் சவுனோடு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த தேவ செய்தியை குறித்து அதிகமான விளக்கங்களை கேட்க விரும்பினாலோ அல்லது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட சவுனோடு நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த ஆசீர்வாதங்களை குறித்தும் சவுனோடு பகிர்ந்து கொள்ள முடியும். இன்னும் அவருடைய ஊழியங்களை குறித்து அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இப்பொழுதும் நான் சௌரன் சரவணனோடு நீங்கள் தொடர்பு கொள்ளத்தக்கதான அந்த தொலைபேசி இலக்கத்தை நேயர்களை சொல்லுகிறேன். அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்தியா தேசத்தை தவிர்ந்த ஏனைய தேசங்களிலிருந்து சகோதரன் சரவணனோடு நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்த விரும்பினால் 009199316163 என்ற இலக்கத்தை அழுத்துவீர்களாயிருந்தால் சவுனோடு தொடர்பு கொள்ள முடியும். இந்தியா தேசத்தில் இருக்கிறவர்கள், நீங்கள் இந்தியா தேசத்தில் இருக்கிறவர்கள் எப்படி அங்கே இருக்கிறவர்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்துவீர்களோ அதே போல தொடர்புகளை ஏற்படுத்துங்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் 0091 என்ற இலக்கத்தை அழுத்தாமல் மற்றைய ஏனைய நம்பர்களை நீங்கள் அழுத்துவீர்களாயிருந்தால் சவுனோடு தொடர்பு கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு நேர்களே அன்போடு நான் அறிய தருகிறேன். நன்றி அண்ணா. மீண்டும் கர்த்தர் சித்தமாயிருந்தால் தேவனுடைய நாம மகிமைப்படுகிற தேவ செய்தியோடு வருகிற திங்கட்கிழமை சந்திப்போம் அண்ணா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக அண்ணா. ஆமென் அண்ணா. ஆமென். ஆம் நேர்களே, இதுவரையும் சகோதரன் சரவணன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து வந்தார். நிச்சயமாக சகோதரன் வழங்கின அந்த தேவ வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நேர்களே, சவுனுக்காகவும் சவுனுடைய ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்தும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெம்ஸ் ஊழியத்துக்காகவும் அதை தலைமை தாங்கி நடத்துகிற அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுக்காகவும் மற்றும் ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. நாங்கள் ஒரு பாடல் இடைவேளையின் பின்பதாக மீண்டும் இணைந்து கொள்வோம். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் துணியோடு.